அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான கிராமத்தில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒன்று வந்து மீரா, அடுத்து காவியா. 2 பேரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. 2 பேருக்குமே ஒரு தனித்திறமை இருக்குது. 2 பேருக்கும் தனித்தனியான ஒரு திறமை இருக்குது. ஊர் மக்கள்லாம் என்ன 2 பொண்ணுகளா அப்படின்னு கேட்டவங்களாம், இந்த 2 பொண்ணுகளும் உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பாராட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பெரிய பாப்பா வந்து இப்போ ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்களோட குரல் கேட்க கேட்க இனிமையாக இருக்குது, கான ஒலி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் அந்த பொண்ணோட பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணோட பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அழகான குரலில், வசீகரமான குரலில் பாட்டு பாடுவாங்க. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு காவியா பார்த்திங்கன்னா அப்படியே உயிரோவியமாக வர்ணம் தீட்டக்கூடிய அப்படி ஒரு அருமையான திறமை இருக்குது. அதை கேட்டு பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமை. உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம், கடவுள் நம்மளை ரொம்ப நல்ல முறையில் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு. அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு பாசம், ஒரு பிணைப்பு இருந்தது. ஒருத்தரை பாராட்டுறதும், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதும், அக்கறை செலுத்துறதும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இப்படியே வருடங்கள் போகுது, அவங்களோட திறமைகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம மீராக்கு இருக்கக்கூடிய அந்த வீச்சு அல்லது அந்த தாக்கம் மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்த அளவுக்கு நம்ம காவியாவுக்கு இல்லை. அவங்களோட படங்களோட வீச்சும் தாக்கமும் குறைவாக இருந்தது. அதை பார்த்து அவங்களே அறியாமல் மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தது. அமைதி வந்துருச்சு. இப்போ பேச்சை நிறுத்திட்டாங்க. அக்கா கூட பேசுகிறதே இல்லை, அமைதியாக இருக்காங்க. அந்த பொண்ணு ஏன் இவ பேசலைன்னு சொல்லிட்டு கோபம் வருது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அந்த சண்டையும் சச்சரவும். வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த சந்தோஷமாக போய் வீட்டில் வெறும் அமைதி மட்டுமே இருக்குது. ஒரே ஒரு நிச்சலனமான அமைதியை பார்த்து பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் ஒரு இடி போன்ற ஒரு செய்தி அவங்க வீட்டுக்கு வருது. என்னென்னா, தோட்டத்துக்கு போன அப்பா வந்து மயங்கி விழுந்துட்டார்னு, தூக்கி வரும்பொழுதே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார்னு. இதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. சொல்ல ஒன்றா துயரம்னு சொல்லல, அது மாதிரி இந்த பிள்ளைங்க 2 உடஞ்சி போச்சு. கத்தி கூச்சலிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழறாங்க. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ, சண்டை, சச்சரவு எதுவுமே இல்லை, எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ கடைசி சடங்குகள்லாம் நடைபெறும் பொழுது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. அந்த பிடிப்புலையேவும் அவங்களுடைய அந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்குறதும், இனிமேல் நம்ம நல்லா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதும், 1000 வார்த்தைகளை அந்த பிடிப்பு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த பிணைப்பு, அந்த பாசம் 2 பேருக்கு அதிகமாயிருச்சு. அதன் பிறகு வில்லேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஊர் திருவிழா வருது. அந்த திருவிழாவில் அப்பாவை கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்டு இவங்க வந்து ஒரு பாட்டு கச்சேரியும் அவங்க வந்து ஓவிய கண்காட்சியை 2 ஒரு சேர நடத்துகிறாங்க. மக்கள் எல்லாம் வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க, அப்பாவை பாராட்டுறாங்க. இதிலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் நினச்சி மனசில் போட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது, நரகமாக மாற்றிக்கக்கூடாது. எப்போவுமே பிரச்சனைகளை கையாளுறதுக்கு பொறுமை வேணும், நிதானம் வேணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஈகோ, ப்ரைடு, பெருமை அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் புரிஞ்சு நல்ல முறையில் இருக்கணும், நல்ல முறையில் வாழணும். ஏன்னா அன்பு மட்டும்தான் நிலையானதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாமும் அதுபோல் இருந்தோம்னா நல்லா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிக்குன்றதையே சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கதைகளை இனிமேல் உங்களுக்கு தர்றதுக்கு நான் முயற்சி செய்வேன். இந்த கதையில் உள்ள அந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.